லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு ஒரு டயலாக் பேசிட்டே இருப்போம்ல, இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் யாருக்குடா கிடைக்கும்? எஸ்பி முத்துராமன் சார்ல இருந்து பாலச்சந்தர், பாலு மகேந்திரா எவ்வளவோ லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இதை ட்ரை பண்ணி இப்ப இது நெல்சன் கையில அடங்கி இருக்கிறது. அவர் ஹிஸ்டரியில ரொம்ப பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. 47 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க நடந்து வரும்போதே ஒரு மாதிரி கூஸ்பம் மொமெண்ட்ஸா தான் இருந்தது. யாரடா பாக்குறது? இப்ப ப்ரோமோல ஒன்னு கேட்டிருக்காருல கமல் சார், யாரு ஹீரோ கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. இந்த படத்துல 2 பேருமே ஹீரோ கிடையாது, 2 பேருமே வில்லன். லாஸ்ட் டைமே வந்து ஒரு வீடியோல பேசியிருந்தோம், கூடிய சீக்கிரத்துல நெல்சனோட ஸ்கெட்ச் ஒன்னு வருது, அதுவும் அது ப்ரோமோவா ரெடி ஆகிட்டு வருதுன்னு சொல்லி அப்பயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பல வருடங்களுக்கு அப்புறம் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இணைய போறாங்கன்றப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து மாசா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ப்ரோமோ வீடியோவை வந்து ஷூட் பண்ண போறாங்க. இப்போதைக்கு இந்த ப்ரோமோல ரஜினி சாருக்கும் கமல் சாரும் 2 பேர் ஃபேஸ் ஆஃப் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு கிளிம்ஸ் KH and RK ரீயூனியன். ஸோ எல்லாருமே பார்த்து வியந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ப்ரோமோ பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோல, அதாவது இந்த படத்துல ரஜினி சாருக்கு எவ்வளவு சம்பளம், நெல்சன் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம், அப்புறம் இந்த படத்துல யார் யாருக்கு என்னென்ன கதாபாத்திரம் கிடைக்க போகுது அப்படின்றத முழுக்க முழுக்க பேச போறோம். எனக்கு அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா வெடியை போடுறா, எல்லா வெடியும் கொண்டு வாடா அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஃபீல் கிடைச்சது. ரஜினி சார், கமல் சார், ரஜினி சார். சோ இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள்ல எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், பீஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் விஜய் சார் இருக்கிறாரு இல்ல, அதை தாண்டி அந்த படம் இப்படி வந்துச்சு, அது என்னப்பா லாஜிக் இல்ல அப்படின்னு சொல்லி கலாச்சு ட்ரோல் பண்ண ஒரு டைரக்டர் அடுத்து ஜெயிலர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 கொடுக்க போறாரு. இப்ப இந்த ப்ரோமோ கொடுத்து வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் சாதிச்சு காட்டணும், இப்படிதான்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கிறாரு நெல்சன். எஸ், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு ஒரு டயலாக் பேசிட்டே இருப்போம்ல, அது இதுதான் அப்படின்றத வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் யாருக்குடா கிடைக்கும் அப்படின்றது தான். எத்தனையோ டைரக்டர்ஸ் இதை ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. எஸ்பி முத்துராமன் சார்ல இருந்து பாலச்சந்தர், பாலு மகேந்திரா எவ்வளவோ லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இதை ட்ரை பண்ணி இப்ப இது நெல்சன் கையில அடங்கி இருக்கிறது. அவருக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனா இதை பார்க்கும்போது அவர் ஹிஸ்டரியில ரொம்ப பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு லீட் ஆக்டர்ஸ் 2 பேருடைய கதைய அவங்க நடிக்க வச்சு, ஆப்போசிட்டோ வில்லனோ எதுவோ அவங்களுக்கான கதையை கொண்டு வரது இன்னும் வரைக்கும் எல்லாரும் ட்ரை பண்றதுதான். விஜய் சார், அஜித் சார், கமல் சார், ரஜினி சார், எம்ஜிஆர், சிவாஜி. சோ இதெல்லாம் கடந்து இப்ப இது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த ப்ரோமோ பத்தி நம்ம லாஸ்ட் டைமே வந்து ஒரு வீடியோல பேசியிருந்தோம். இது இப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து இப்படி ஒரு ப்ரோமோவை நம்ம பார்ப்போம் அப்படின்றத அப்பயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கூடிய சீக்கிரத்துல நெல்சனோட ஸ்கெட்ச் ஒன்னு வருது, அதுவும் அது ப்ரோமோவா ரெடி ஆகிட்டு வருதுன்னு சொல்லி குமுதம் டாக்ஸ்ல சொன்னது அப்படியே வந்து கரெக்டா ஒரு இன்பிட்வீன் ஒரு 2 வீக்ஸ்ல அது நடந்திருக்கு. ஒருவேளை பார்த்துட்டு ரெடி பண்ணிருப்பாரா அப்படின்னு தெரியல. எதுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிரலாம். பட் ஸ்டில் இது வந்து 47 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த 2 லெஜெண்ட்ஸ் அந்த ஸ்கிரீன்ல வந்து அவங்க நடந்து வரும்போதே ஒரு மாதிரி கூஸ்பம் மொமெண்ட்ஸா தான் இருந்தது. யாரடா பாக்குறது? இப்ப லைக் அப்படி ஒரு ஜோன்ல இருந்தது இந்த ப்ரோமோ பார்க்கும் போதே. உண்மையிலே 2 பேரும் வந்து வயசாயிடுச்சுன்னா எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அந்த ஸ்வாக் இருக்கும்ல, அந்த 2 பேரோட அவங்களுக்கான ஸ்டைல் அண்ட் அந்த ஒரு ஸ்வாக், அது 2 பேருக்குமே வந்து இன்னுமே அப்படியே இருக்கு. சோ அந்த ப்ரோமோ எல்லாருக்குமே பிடிச்சது, எந்தெந்த இடத்துல பிடிச்சது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படத்துல ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளவு சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கு ஈக்குவலான பேமெண்ட் தானா. இதுல வந்து ஈக்குவல்ன்றத ரொம்ப அழகா வந்து படத்துடைய ஆரம்பத்துல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். சம்பளமும் ஈக்குவல், அவங்களுக்கு சீன்ஸும் ஈக்குவல், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டியும் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த ப்ரோமோல ஒன்னு கேட்டிருக்காருல கமல் சார், யாரு ஹீரோ அப்படின்றது. சோ அப்ப வந்து என்னடா இது, நெல்சன் அந்த ஒரு பிளே பண்ணுவார்ல, ப்ரோமோனாலே வந்து நெல்சன் அவரோட படங்களோட ப்ரோமோ தான்ப்பா அப்படின்னு வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல. அந்த ப்ரோமோ ஸ்டார் நெல்சன். எஸ், அப்படிதான் வந்து இருக்கு. ப்ரோமோக்கே இவ்வளோ மெனக்கெட்டு ஒன்னும் பார்த்து வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஆனா இந்த படத்துல வந்து யாரு ஹீரோ
ஹீரோ அப்படின்றத தாண்டி 2 பேருமே வில்லன் தான் அப்படின்றது தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது ஏன் அப்படி நம்ம சொல்லலாம்னா, ஓகே இது வந்து நமக்கு வந்த ஒரு செய்தி, ஆனா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் அமெரிக்கா படத்துடைய போஸ்டர் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா நம்ம காட்ஃபாதரோடது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 டான்ஸும் எவ்வளவு பெரிய டான் தெரியும், அவங்கள ரிசம்பிள் பண்றதுக்காக தான் 2 பேருமே வில்லன்ஸ் தான். யாரோ ஒரு இன்னொரு ஹீரோ இருக்காங்க. ஏன்னா இது ஒரு சர்ப்ரைஸா, நமக்கு ஹீரோவா ஒரு கேரக்டர் யாரோ இன்னொரு கேரக்டர் வர போறாங்க. அந்த ஹீரோ கேரக்டரை 2 வில்லன்களா இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இந்த படம் ஃபன்னா டார்க் காமெடியா இருக்க போகுதுன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சோ நம்ம பார்த்திருப்போம் கரெக்டா வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் அமெரிக்கா அந்த போஸ்டர் வந்து நான் இந்த ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அது கமல் சாரோட ரூமா இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்க்கும்போது காட்ஃபாதரா நம்ம ரஜினி சார் இருக்கிறாரு. சோ இது கன்ஃபார்மா ஒரு மேசிவான ஒரு படமா இருக்கும். நம்ம தமிழ் சினிமால ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க 1000 கோடிக்கு படம் வருமான்னு. சரி, அது நம்ம இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இந்த ப்ரோமோவே அப்படி ஒரு ஒர்த்தா இருக்கு. பட் 1000 கோடி வருமானு கேட்டா கமல் சாருக்கும் உலக அளவுல ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ரஜினி சாருக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. படம் பிடிச்சு போச்சு அப்படின்னா அது 1000க்கும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. இந்த பட்ஜெட், இந்த கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி இந்த 2 பேரையும் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்ல, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக வந்து போலாம் அப்படின்ற ஒரு ஜோன் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நெல்சன் மேல இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து இப்போ வரும். ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டிவான பர்சன், எவ்வளோ டீட்டெயிலிங்கான பர்சன் அப்படின்றதெல்லாம் அவரோட படங்கள்ல காட்டிட்டே இருக்கும் போது இவங்க 2 பேரையும் வந்து ஒன்னு சேர்த்து அந்த ஒரு சக்சஸ் பண்ணிட்டா இப்படிலாம் சொல்லுவாங்க, அவர் பயங்கரமான ஆளு, அவர் டீடைலிங் கொடுக்குற ஆளு, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அந்த மனுஷன் உண்மையிலே பீஸ்ட் படத்துக்கு அவர் என்னென்னலாம் விஷயங்கள் அனுபவிச்சிருப்பாரு. பட் அதை அவர் மைண்ட்ல எடுத்திருப்பாரு. பட் டே என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குடா, என்னடா இதை வச்சு என்ன டிசைட் பண்ணாதீங்கடா அப்படின்னு அவர் மைண்ட்ல நினைச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இல்ல நீங்க சொன்னனால அதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஆப்வியஸா ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் போட்டு அடிக்க தானே செய்யறாங்க. ஸோ அப்படிதான் வந்து அந்த ஃபால் டவுன் அவர் பார்க்கல அப்படின்னா இப்படி ஒரு கம்பேக் வந்து அவர் கொடுத்துருப்பாரா அப்படின்றதுமே அவருக்குமே வந்து யோசிச்சிருப்பார்ல ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. அது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நெல்சன் அவர்களே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் மேல இப்போ ஒரு ட்ரஸ்ட் அண்ட் வந்து அந்த ஒரு பிரஷர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கண்டிப்பா இப்ப இந்த படத்துக்கு ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு ஒரு 150 கோடினா கமல் சாருக்கும் 150 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களாம். 2 பேருக்கும் 150 கோடி சேலரியா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நெல்சன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 60 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் தானா தன்ன சாரி ரொம்ப அழகா வந்து பிஜிஎம் போட்டு அந்த கோரஸ் வந்து ஃபீமேல் கோரஸ் எல்லாமே அந்த ஃபீமேல் கோரஸ் வச்சுட்டு அந்த பொண்ணுங்க மாடல்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி வச்சாங்கலாம் தெரியல. அது எல்லாமே அப்படி வராது. அப்படியே அவங்க வந்து அந்த ஒரு கிளாமர் பேஸ்டா வந்து அவ்வளோ வராங்க. சோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து எவ்வளவு ஹைப் எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் அவரோட டச் அந்த இது அந்த டார்க் காமெடிஸா இருக்கட்டும், அது எதையுமே அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், லைக் அதை வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட டச் இதுதான் அப்படின்றத வந்து பண்ணிருக்காரு. சோ நம்ம அனிருத் ரவிச்சந்திரனுக்கு அனிருத்துக்கு கிட்டத்தட்ட 12 கோடி சம்பளம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கடா வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப நம்ம பேசுற மாதிரி இந்த படத்துல 2 பேருமே ஹீரோ கிடையாது, 2 பேருமே வில்லன் அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ரஜினி சாரை நம்ம வந்து வில்லனா பார்த்திருக்கோம், அதே மாதிரி கமல் சாரையும் அவரை வந்து வில்லனா பார்த்திருக்கோம். ஸோ 2 பேரும் அந்த ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்கல்ல, அது எப்படி இருக்குமோ, என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கன்ஃபார்மா அவங்க 2 பேருமே எப்பயும் ஒரு படம் பண்றாங்கன்னா அது ஃப்ரேம்ஸ்ல ஆக்டிங்ல ஆடியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க, அவங்க தியேட்டரை நினைச்சு நடிப்பாங்கன்னு சொல்லி நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது படமா பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த கிளிம்ஸ் ஆஃப் வந்து நம்ம KH and RK அப்படின்னு போடும்போது நிறைய பேர் வந்து டக்குன்னு பாத்தீங்களா கமல் சாரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, லைக் அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம் அப்படின்றது தான் வந்து மேபி ஒருவேளை அப்படி அவங்க கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமல் சார் ரஜினி சார் பேரே ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி ரஜினி சார் இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்காரு, சீனியர் நினைச்சிருக்கலாம். இல்லனா இல்ல ரஜினி அது வேணாம், அது தப்பு அப்படின்னு சொல்லி அவரும் நடுவுல சார் என்ன சார் பண்றது அப்படின்னு இருக்கும்போது ஓகே இது
கமல் அவர்களுடைய பேரை ஃபர்ஸ்ட் வச்சா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப அழகா அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இந்த ட்ரைலர்லயுமே இந்த டாம் அண்ட் ஜெரி இதெல்லாம் பண்ணிருக்கலாம், பட் ஸ்டில் வந்து அந்த பாண்ட் இருக்கு. பாக்குற ஃபேன்ஸும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சதாக நடந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டு இதை வந்து டாபிக்கா எடுத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்கறதுக்கான ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. பொழுது அடுத்தடுத்து கேள்விகள் வந்து எடுத்து அது என்ன சார் ரஜினி சாருடைய பேர் இல்லாம உங்க பேர் இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து ரஜினி சார் தான் பதில் சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல. சோ அவங்க நட்பு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து அவங்க ஒரு மேடைகள்ல தன்னைத்தானே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புகழ்றது நிறைய வந்து பார்த்திருப்போம். சோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபன் இருக்கு, மாஸ் இருக்கோ இல்லையோ தரமான ஒரு ஃபன் இருக்கு இந்த படத்துல அப்படின்றதுல எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நெல்சன் சம்பவம் லோடிங் அப்படின்றதா. நன்றி திவ்யா. நன்றி யோகி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.